இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிடும் முக்கிய அறிவிப்பு. இது சம்மந்தமாக செய்தி வெளியிடும் வெளியாகியுள்ளது. அது என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். தற்போது வெளியான அறிவிப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆதார் அட்டை மத்திய அரசு விளக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஆதார் அட்டை குறித்து வெளியாகும் தகவல்கள் உண்மையில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அத்தகைய மாற்றங்கள் எதற்கும் திட்டமில்லை. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆதார் அட்டையில் மாற்றம் செய்யப்படுகிறது. வெறும் புகைப்படம் மற்றும் கியூஆர் குறியீடாக மட்டுமே மாறக்கூடும் என்று வெளியாகும் தகவல்களுக்கு மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மறுப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வெறும் கியூஆர் கோடு தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஆதார் கார்டு நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விவரங்கள்லாம் இருக்காது. அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி உங்களோட விவரங்கள்லாம் செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆதார் கார்டு விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதெல்லாம் பொய்யான தகவல் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக அவங்க ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி தான் இது சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிளாரிஃபிகேஷன் ஆன் சம் நியூ ரிப்போர்ட்ஸ் ஆன் த நியூ லுக் ஆஃப் ஆதார் மென்ஷன் பண்ணிட்டு மே 3ஆம் தேதி தான் இது சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are intermediate news reports and social media posts explaining how Aadhar's look may change by the end of this year to just a photo and QR code alone. This is not correct. There is no plan for any such changes மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபோட்டோ QR கோடு இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு இந்த வருட இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய்யான தகவல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Such news reports and social media posts are creating unwanted confusion in the minds of people. People in general are advised to ignore such reports and social media posts and refer to official communication from UIDAI through its official social media handles and press release issued through PIB மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீடியா ஆல்சோ அட்வைஸ் நாட் டு என்கரேஜ் சச் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபோட்டோவும் கியூஆர் கோடும் இருக்க மாதிரி ஆதார் கார்டு நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தது எல்லாமே ஃபேக்கான நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஆதாரே செல்லுபடியாகும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போது ஆதார் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.